வணக்கம். நான் உங்க ஆர்கே. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பார்த்தீங்கன்னா, தாளவாடி அப்படிங்கிற ஏரியாவுக்கு போறோங்க. தாளவாடி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்குங்க. இப்ப நம்ம மேட்டூர்லேருந்து சத்தியமங்கலம் போறோம். ஈரோடுலாம் தாண்டி போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழ்நாடு, கர்நாடகா இது 2த்துக்கும் நடுவுல இருக்க பார்டர்ல தாங்க இந்த இடம் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய யானை அந்த மாரி நெறைய பார்க்கலாம்னு சொல்றாங்க விலங்குகள்லாம். ஸோ நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. நான் கேட்கிறேன், அது என்னவென்று காட்டுங்கள். மேட்டூர்லேருந்து ஈரோடு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காவேரி கிராஸ்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு முனியப்பா கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலில் தான் எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து ஒரு பூஜையை போட்டு போவாங்க. நாம் வந்து இப்போ ஒரு அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த பாப்பா கூட தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அவங்க அப்பா வந்து இந்த காரில் தான் நம்ம வந்தோம். வந்துட்டு இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் போயிருக்கோம். திரும்பவும் அதே காரில் தான் போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? பேக்லாம் வந்து அதை ஷிஃப்ட் பண்றோம். பண்ணிட்டு இப்ப கிளம்ப போறோம். ஆனா இவங்க தான் டிரைவர், பாத்துக்கோங்க. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இப்ப நம்ம அந்த வண்டியில இருந்து இந்த வண்டிக்கு மாறணும்னு சொன்னோம்ல. இப்ப மாறினோடனே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேவிஆர் அப்படிங்கிற ஒரு டிராவல்ஸ் வண்டிலாம் போறோம். இது வந்து நம்ம கூட டிராவல் பண்ற அண்ணனோட ஃப்ரெண்டு தான். அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான். அந்த அண்ணன் பேர் கூட ராஜா. இந்த அண்ணன் தான் அவங்க. இவங்க வண்டியில தான் ஆல்ரெடி வந்து நம்ம ஊட்டிக்கு வந்து ஒரு ட்ரிப் போனோம். ஸோ வந்து அந்த வீடியோ வந்து நம்மள்ட்ட இருக்கு. ஸோ அதை வந்து நம்மளால இப்போ அப்லோட் பண்ண முடியாது. திரும்ப வந்து நம்ம ஊட்டி போறப்போ அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். திரும்ப வந்து நம்ம வண்டியிலே டிராவல் பண்ணதால இப்போ ஒரு பேக்கரிக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாம் நமக்கு முன்னாடி அந்த 2 காரா போயிருந்தோம். ஒரு காரை வந்து அங்கே பார்க் பண்ணிட்டு சொந்தாரம் வீட்டில் நிப்பாட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்ட போறோம். வந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. என்ன அது திடீர் திடீர் ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்ன. வணக்கம்னு கண்ணுல முன்னாடி போடுற. சோலி முடிச்சு. இப்போ வந்து நம்ம பண்ணாரி கோயில்ல இருக்கிறோம். அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் அங்க ஒன்று இருந்துச்சு. அங்க சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம கிளம்புறோம். பாத்தீங்கன்னா அந்த சிவன் முத்திரை இருக்கு பாத்தீங்களா, மை ஃபேவரட். அந்த அண்ணங்கால இதுல இருக்கிறது வந்து ரொம்ப ஓகேண்ணா. முன்னாடி போய் எடுக்கணுங்கிறாங்க அவங்க. வந்து அவங்க எது நல்லா தெரியணும் அப்படிங்கிறாங்க. அண்ணா கை கொடு அண்ணா. பாத்துக்கங்க நம்ம அண்ணன். பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கு நம்ம சாப்பிட்ட இடத்துல இருந்து. ஹாசனூர் போறாங்களாமா. இங்க வந்து எப்படியும் 50 ரூபா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பில்லு போட வந்துட்டாங்க. புல்சட்டை நோ வீடியோஸ்னா வீடியோ புலி போடு. இதுக்கு முன்னாடி தான் அன்னைக்கு வந்து சிறுத்தையை பார்த்தேன் நான். அண்ணா சொல்றாங்க பாத்தீங்களா, இங்க வந்து சிறுத்தை பார்த்துருக்காங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இங்க வந்து யானை சிறுத்தைலாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து அவன் எது வரைக்கும் பார்க்கல. பாத்தீங்களா மான் போகுது. மானை காட்டி ஃபாரஸ்டோட போவாங்க. ஃபாரஸ்ட்ல இருந்து ஃபாரஸ்டோட போவாங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து ஹில்ஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய நல்ல பிளேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏன்னா நல்லா இருக்கு. இதுல வந்து பண்ணாரி அம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையில இருக்காமா. ஏத்தா ஓட்டு வாங்கிட்டு போன எம்எல்ஏவே நேர்ல பார்க்க முடியல, பண்ணாரி அம்மனை எங்கிட்ட நேர்ல பாக்குறது? இந்த பாரு, தெய்வத்தை மனமாற உளமாற கும்பிடலாம தவிர நேர்ல பாக்குற காலம் இது இல்லத்தா. புரியாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. இங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டு பண்ணாரி அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு போலையாட்டுக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடக்குமா. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் உரும்புமா. அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்க நைட்ல நடக்குமாமா. அது எல்லா டைம்லாம் நடக்காது. அது நடக்கிறப்ப கண்டிப்பா நம்ம ஒரு நாள் பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம இங்க இல்லை. ஸோ இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் சில விஷயத்த காட்டுறேன். என்னால ஒரு மான் காட்ட முடிஞ்சிச்சு, அது வரைக்கும் பரவாயில்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குணாண்ணா இருக்காங்கல்ல, அவங்கதான் வந்து நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அதனாலதான் சில விஷயம் தெரியும். எனக்கு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, மழை எப்படி இருக்குன்னு. வேற லெவலுங்க, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இப்ப டிரைவர் அண்ணன் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி வண்டி ஓட்டு வருதுக்கு மேல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 25 வளைவு இருக்குன்னு நம்ம அண்ணன் சொன்னாங்க. இது வந்து பவானி சாகராமா. அந்த இடத்துல நம்ம இருக்கோம். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து நிறைய மலையில தான் போவோம். ஏதோ வானத்துல பறக்கிற மாதிரி தான் இருக்கும். சுத்தி சுத்தி வராங்க. என்ன இது
பாத்தீங்களா வியூஸ் எப்படி இருக்குன்னு? இது பாத்தீங்கன்னா இது வந்து பயங்கரமான ஹைட்டுங்க. இன்னும் போக போக நம்ம நிறைய ஹைட்ல பார்ப்போம்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி மலை மாதிரி தாங்க ஃபீல் வருது. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மழை பெய்யும், பனி வீசும், குளிரும். ஆனா இதுல லைட்டா குளிர் இருக்கு. ஆனா வந்து இவ்வளவு ஹைட் வந்து கண்டிப்பா வேற லெவல்ல இருக்குங்க. உண்மையா சொல்றேன். நீங்க பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அது இன்னுமே மேல போக 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 வந்து நிறைய வியூஸ் இருக்குங்க. கண்டிப்பா நம்ம வந்து இந்த வீடியோல வந்து காட்டுவோம். இப்ப நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஒரு 7 பேர் வந்திருக்காங்க. டிரைவர் அண்ணன் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் வந்து அவங்க நம்ம ஆரம்பத்திலேயே உங்கள்ட்ட காட்டியிருப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா இது வெங்கடேஷ் அண்ணன், பரண் அண்ணன், குணா அண்ணன், அண்ணா கோபி அண்ணன், இவன் பேர் தான். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சரி, இப்ப இவருக்கு என்ன? ரைடர் ரைட்ஸ் குழஞ்சி நம்ம ராஜா அண்ணன் டிரைவிங் புயல். பாத்தீங்கன்னா பிராண்ட் பாத்தீங்கன்னா KRV அண்ணா. இப்ப வந்து அவங்களோட டிராவல்ஸ் பேரை வந்து உங்க முன்னாடி சொல்லுவாங்க. அண்ணா KVR ராஜா டிராவல்ஸ். வண்டி வந்து வேற லெவல்ல ஓட்டுவாங்க. நம்மளுக்கு அண்ணன் வந்து ஒரு 20 சுத்து சுத்தணும்னா அண்ணா நம்மளுக்கு 40 சுத்தி நம்மளுக்கு எல்லா இடத்தையும் காட்டுவாங்க. அண்ணா ரேஸ் ரைடர் அண்ணன் சொல்றாங்க. கூட இருக்க நம்ம கோபி அண்ணன் சொல்றாங்க ரேஸ் ரைடர் அப்படி சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அண்ணன் சிறப்பா பண்ணுவாங்கங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். காது குத்தி கறி வந்தோம். அதே மாதிரி கறி விருந்து, கெடா விருந்து, இந்த மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சி இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா ஒரு 30 ஸ்பீட்ல போயிட்டு உங்களை கரெக்டா கொண்டு வந்து சேர்த்திடுவாரு. அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஊட்டி வீடியோ வந்து நம்ம போயிருக்கோம். நிறைய புதுசா வந்து சில இடத்துக்கு கூட்டு போனாங்க நம்மள. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மத்த யாராலையும் கூட்டு போக முடியாத இடத்துக்கு வந்து கூட்டு போனாங்க சில பர்மிஷன் வாங்கி. சோ அதனால வந்து இந்த நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே போடுறேன். அண்ணன் வந்து கூப்பிடுங்க. இங்க சிறுத்தை வரும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்காங்க. இப்ப திம்பம் பாரஸுக்கு வந்திருக்கோம். நம்ம பஸ்ஸ பாத்தீங்களா எந்த சைடு வந்து ஏறி வர பைத்தியக்காரனா இருப்பானுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க? ஊட்டின்னு சொல்றீங்க. உண்மையா சொல்றேன். பண்ணாரி வந்து பாருங்க அண்ணா. பண்ணாரில சூப்பரா இருக்குங்க. உண்மையாவே வேற லெவல் வியூஸ் இருக்குங்க. பாருங்க சூப்பரா இருக்கு. என் கூட வந்தவங்க எல்லாமே வந்து வீடியோ தான் எடுத்துட்டு இருக்காங்க. டிரைவர் அண்ணா சைடு போடல. அண்ணா சைடு போடல. ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஓடணும் அண்ணா. அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி. போடா வண்டி ஓடுறான். அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த பள்ளத்தை விட்டு ஏத்து சொல்றேன். அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து என் கூட வந்த டிரைவர் அண்ணா என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி ஒரு லாரி போகுது, அதுக்கு முன்னாடி என்ன போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அவங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் வந்து இப்படி அவங்க வாயால சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கே வந்து கொஞ்சம் காது அடைச்ச மாதிரி தாங்க இருக்கு. பாத்தீங்களா ஒண்ணுமே தெரியல. எப்படிங்க வண்டி ஓட்டுறது? என்னங்க நடக்குதுங்க? தமிழ்நாட்டுல இல்லாத பிளேஸ் ஆங்க. வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம வந்து தின்பம் தாண்டி வந்து ஒரு ஆசனூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம். பண்ணாரிலாம் தாண்டி வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வேற லெவல் ஃபீல் இருக்குங்க. நிறைய வண்டி இதுல பிரேக் டவுன் ஆகி நிக்குது. ஸோ இருந்தாலும் எங்க வண்டி நல்லா தான் போயிட்டு இருக்கு. சிரிக்கிறாங்க. உண்மையே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா நம்ம வந்து பனியில வந்துட்டு இருந்தோம். வண்டி ஓட்ட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப அந்த பனியில இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். கொஞ்சம் இறங்கினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து நம்ம தெளிவா ஓட்டலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம வந்திருக்க இடத்த பத்தி நம்ம குணா அண்ணா வந்து நம்மளுக்கு தெளிவா சொல்லுவாங்க. குணாண்ணா இல்ல சொல்லுங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து ஹில்வியூ ரெசார்ட்ன்ட்டு ஹாசனூர்ல இருக்கு. இது இங்க ஹாசனூர்ல இருந்து அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு 200 மீட்டர் கூட இல்லை, முன்னாடியே வந்து லெஃப்ட் கட் பண்ணி வரணும். கர்நாடகாலேருந்து வந்தா இங்கே ஜஸ்ட் ரூம்ஸ் மட்டும்தான். ரூம்ஸ் வித் ஸ்விம்மிங் பூலோட இருக்கு. இது என்னன்னா ஒன்லி ஒன்று வந்து வித் ஃபாரஸ்ட் நேச்சரோட இருக்கும். இங்கேருந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மான், யானை இதெல்லாம் வந்து ஸ்பாட் பண்ணலாம் உங்களுக்கு லக்கு இருந்தால்.
ஆனால் இங்கே வந்து ரெகுலராக வந்து இந்த பைபாஸில் வந்து யானைலாம் வரும். ஏன்னா கரும்பு வண்டி நிறைய அதிகமாக போகும். ஸோ அதுக்காக இங்கெல்லாம் யானைகள் வரும். நமக்கு லக்கு இருந்தால் யானை, என்ன சொல்கிறது, சிறுத்தை இங்கே ரொம்ப ரேர் தான். மற்றபடி யானை, மான், கடாமான் இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 550 ரூபா சொல்றாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ வந்து ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூம்ல வந்து 4 பேர் தான் இருக்கலாம் அப்படின்னு அந்த அந்த அண்ணன் சொல்றாங்க. ஸோ நாளைக்கு 2 ரூமா தந்திருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம வந்து அதில் போய் குளிக்கும் போது காட்டலாம். காலைல 6 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அலர் உண்டு. கொஞ்சம் பெரிய ஸ்விம்மிங் பூல் தான். ஸோ மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போகலாம் அப்படி. இப்போ இந்த ரூம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்க போகிற ரூமு. இதேமாரி வந்து 2 ரூம் எடுத்திருக்கோம். ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா அப்படிங்கும் போது அந்த ரூம் வந்து இது எனக்கு ஓகேன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து ஒரு டிவி, ஒரு 3 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் ப்ளஸ் ஒரு பெட்ரூம், நம்மளுக்கு அந்த பாத்ரூம் எல்லா வசதியுமே வந்து நல்லா இருக்கு. சின்ன ரூமாக இருந்தாலும் பட் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதால ஓகே, எனக்கு ஓகே தாங்க அந்த ரூமு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து நீச்சல் அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு நல்ல இதாக இருக்குது, பெனிஃபிட்டாக இருக்குது. ஜாலியாக அப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதால எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரிங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு பேசலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து எத்தனை கட் பண்ணிக்கலாம். நம்ம பாப்போன்னு சொன்ன ஸ்விம்மிங் பூல் நல்லா இதாங்க. அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக தாங்க இருக்குது. இது ஓகேன்னு தான் சொல்லலாம். இந்த லாரியை பார்த்தீங்களா? இது நம்ம ரூம் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற நின்றுட்டு இருந்த ஒரு லாரி தாங்க. பார்த்தீங்களா மரம் செடி கொடியெல்லாம் வளர்ந்து எப்படி இருக்குன்னு. இது ஒரு ஆளோட கனவாக இருக்குங்க. இப்படி கல் லாரியோடு நிற்கிது பாருங்கள், ஆக்சிடெண்ட் ஆகி. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இந்த குரங்கை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நம்ம கிளம்பும் போது எடுத்தது. நமக்கு வந்து நம்ம வீடியோ வந்து அந்த ரூமோட முடிஞ்சு போச்சுங்க. சரி, கிளம்பும் போது பெருசாக நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. சின்னதாக சில சீனை மட்டும் நம்ம எடுத்து அனுப்புகிறோம். இது போல் வீடியோலாம் நமக்கு வேணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா மான் இங்கே ஓடுது, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த பன்னி இருக்குது பார்த்தீங்களா, அது காட்டு பண்ணியாட்டுக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி தான் காட்டணும். பக்கத்தில் போனால் அது ஓடிடும், இல்லை நம்மளை குத்தி தூக்கிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் பார்த்தோம். நம்ம ஆக்சுவலாக வந்து நின்று ஏதாவது யானை வருமானு பார்த்தோம், எதுவும் வரல, இதான் வந்துச்சு. ஃபைனலாக நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாம் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தேவை. ஏன்னா இதான் நம்ம ஃபஸ்ட் வீடியோங்கிறதால சில பிழைகள் இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நிறைய நம்ம மாற்றிக்கிட்டு பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்கிறோம்.